உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். IBS என்று 3 எழுத்திலே குறிக்கப்பெறுகின்ற ஒரு நோய், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம். இந்த சிண்ட்ரம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நோயை சொல்லாமல் பல்வேறு அறிகுறிகளை காண்பிப்பதுதான் இந்த சிண்ட்ரம் என்ற குறியீடு. இந்த IBS என்று சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படுவது, கழிவறைக்கு சென்று திரும்புகின்ற உடனே மீண்டும் போக வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு, அல்லது வீட்டை விட்டு வெளியே எங்கேனும் செல்லுகின்ற பொழுது ஒரு முறை மலம் கழித்து விட்டு போனால் சுகமாக இருக்கும் என்கின்ற உணர்வு ஏற்படுவது. இந்த IBS என்று வருகின்ற நிலையிலே வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், அது மட்டும் அல்லாமல் வயிற்றை கடுத்து வலி ஏற்படுத்துவது, த ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இது போல வயிறு உப்புசம், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், இப்படி பல்வேறு துன்பங்களை தரக்கூடியது மட்டுமல்லாமல் மலச்சிக்கலையும் தரக்கூடியதாக இது விளங்குகிறது. நாளடைவிலே இது மலச்சிக்கல் என்கின்ற நிலையை தருவது மட்டுமல்லாமல் காலம் தவறி மலம் கழிக்க வேண்டிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த IBS போவதற்கு முட்டைக்கோசு என்று நாம் தமிழிலே சொல்லக்கூடிய கேபேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய பூக்கோசு, முட்டைக்கோசு ஒரு அற்புதமான மருந்தாகி இந்த IBS என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்கின்ற நோய்க்கு ஒரு விடிவாக விளங்குகிறது. இந்த முட்டைக்கோசு சுத்திகரித்து சாறு எடுத்து அன்றாடம் காலை மாலை என்று 2 வேளை சில நாட்கள் இந்த முட்டைக்கோசு சாறை பருகி வருகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகள், இந்த அல்சர் என்கின்ற குன்மம், வயிற்று புண்கள் இவற்றையெல்லாம் போக்கி இந்த IBS என்கின்ற மனோநிலையிலே இருந்து உடல் நிலையிலே இருந்து மாற்றத்தை தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மனிதனுக்கு அழகு தருவது என்பது தலைமுடி. இந்த தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்பதை அது காட்டுகிறது. இந்த தலைமுடி கருப்பாக, நீளமாக, அடர்த்தியாக, வளமாக இருக்க வேண்டும். சிலருக்கு இந்த முடி முனையிலே உடைதல், த ஸ்பிளிட் ஹேர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தலைமுடியினுடைய முனையிலே வெடிப்பு ஏற்படுவதனாலே தலைமுடி வளர்ச்சி அங்கே குறைந்து போகிறது, அடர்த்தி குறைந்து போகிறது என்பதனாலே மனதுக்கு ஒரு கவலையாக அமைகிறது. இது பல்வேறு விட்டமின்கள், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள், விட்டமின்கள் குறைபாட்டினாலே ஏற்படக்கூடிய ஒன்று என்பதை மறத்தல் ஆகாது. இதற்கு உள் மருந்தாக பப்பாளி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. பப்பாளியும் சரி, அதனோடு த கர்ட் என்று சொல்லுகின்ற யோகர்ட், தயிர் ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இரண்டையும் அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே இந்த தயிரும் பப்பாளியும் ஒரு ப்ரோபயாட்டிக் என்கின்ற வகையிலே நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. புரத சத்துவத்தை இவை நமக்கு தருவதாக விளங்குகிறது. தயிரையும் பப்பாளியையும் அடிக்கடி உண்ணுவதாலேயும் வாரம் 2 முறை தயிரோடு பப்பாளி பழத்தினுடைய விழுது சேர்த்து உறவாடும்படி அதை கலந்து தலைக்கு தடவி வைத்திருந்து, குறிப்பாக தலை முடியினுடைய முனைகள் நன்கு படுகின்ற வகையிலே
இந்த பப்பாளி, தயிர் இவை இரண்டையும் சேர்த்து தடவி வைத்திருந்து அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து குளித்து வருவதனாலே நாளடைவிலே தலைமுடி நன்றாக அடர்த்தியாக முனை உடையாமல் வளரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கதம்ப மாலை என்று ஒரு மாலையை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு மலர்களை தொடுத்து அங்கே கொடுப்பது இறைவனுக்கும் சரி மனிதருக்கும் சரி பல்வேறு மலர்களுடைய தொகுப்பு கதம்பம் என்று சொல்வார்கள். அதிலே மலருக்கு மட்டும் இடமில்லாமல் இலைகளுக்கும் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று மரு என்று சொல்லுகின்ற ஒன்று மறு கொழுந்து என்று சொல்லுவது வழக்கம். தவணம் என்று கூட இதை சொல்லுவார்கள். மிகுந்த மணத்தை உடையதாக இது விளங்குகிறது. இந்த மணத்தை மட்டும் தந்து ஒரு அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே இது தலையிலே சூடிக்கொள்வதனாலே உறக்கத்தை தூண்ட செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே தூக்கத்தை இது தொடக்க செய்கிறது. இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது, தீநீராக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சிறு குழந்தைகளுக்கு கூட சளி, இருமல், மூக்கொழுக்கு, இந்த ஃப்ளூ என்று சொல்லுகின்ற காய்ச்சல், இந்த காமன் கோல்டு என்று சொல்லுகின்ற சாதாரணமாக வரக்கூடிய சளி, அதனாலே ஏற்படுகின்ற காய்ச்சல், இவற்றை எல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய தீநீர் நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்குகிறது. இந்த கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக, பித்தப்பையை சரியான வகையிலே பணி செய்யக்கூடிய ஒன்றாக இது மருந்தாகி பயன் தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக, ஆரோக்கியம் தரக்கூடியதாக அமைகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தந்து நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. இது மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைப்பதாக, இந்த அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமையினாலே வரக்கூடிய சொறி, சிரங்கு இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த தீநீரை பெண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது மாத விலக்கு காலத்திலே ஏற்படுகின்ற அடிவயிற்று வலி, இடுப்பு வலி, த மூட் ஸ்விங் என்று சொல்லுகின்ற மனோநிலையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் இவற்றையெல்லாம் போக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த மறுகொழுந்து விளங்குகிறது. இந்த மறுகொழுந்தோடு நாம் இக்ஸோரா காக்சினியா என்று சொல்லக்கூடிய இந்த இட்டிலி பூவை சேர்க்க இருக்கின்றோம். இந்த இட்டிலி பூ லைகோபீன், பீட்டா கெரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற புற்று வாராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. அது பெண்களுடைய வெள்ளை போக்கை போக்கக்கூடியது. இந்த மறுக்குழந்தை போலவே இந்த இட்டிலி பூவும் காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றை நீக்கக்கூடிய, போக்கக்கூடிய ஒரு மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. மறுக்குழந்தும் இட்டிலி பூவும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மறிக்குழந்தை இலைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கான மருந்துகளை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், முதல்ல நாம மறிக்குழந்தை பயன்படுத்தி வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மறிக்குழந்தை இலைகள், வெட்சிப்பூக்கள். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம மறிக்குழந்தை இலைகள் ஒரு 4-5 கொத்து சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெட்சிப்பூக்கள், பொதுவாகவே நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது வெட்சிப்பூவை தனியாக கூட நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். இந்த பூக்களை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சோம்னாலே வெள்ளைப்படுதல் கம்மியாகும். பெண்களுக்கு கேண்டிடல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது அதிகப்படியான நமைச்சல் உண்டாகும். அவர்களுக்கு தயிர் போன்ற டிஸ்சார்ஜ் வரும். அப்பொழுது உடல் சோர்வு, உடல் வலியில அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெட்சி பூக்களோட மறிக்குழந்தை இலைகளும் சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு 4-5 வாட்டி எடுக்கும் பொழுதே அந்த பிரச்சனை சரியாகும். வெட்சி பூக்கள்
தனித்தனி பூக்களா இந்த மாதிரி ஒரு 15 பூக்கள் போட்டுக்கலாம். கொத்தானா ஓரிரு கொத்துக்கள் போட்டோம்னா போதுமானதா இருக்கும். இந்த வெட்சி பூக்கள் மறிக்குழந்து சேர்ந்த இந்த கஷாயத்தை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல் உள்மருந்தாவும் இதை பயன்படுத்தலாம். உள்மருந்தா நம்ம 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு இருவேளையும் உணவுக்கு பின் எடுத்துக்கணும். வெள்ளைப்படுதல் இருக்கும்போது பச்சை மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சமையல்ல சேர்க்காம இருக்கிறது நல்லது. காரம் புளிப்பு ரெண்டையும் நம்ம குறைச்சி சாப்பிட்றது நல்லது. இப்போ இந்த தீநீர் தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இந்த கஷாயத்தை நம்ம உள்ளுக்கு மருந்தாகவும் குடிக்கலாம், வெளிப்புறமா கழுவுவதற்கும் பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம இதே இன்கிரீடியன்ஸை பயன்படுத்தி தோலுக்கும் நம்ம தலைமுடிக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய், மறிக்குழந்து இலை, வெட்சி பூக்கள். தேங்காய் எண்ணெயில் நம்ம மறிக்குழந்து இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த இலையை நம்ம அப்படியே சேர்க்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்க்கலாம். நமக்கு தோலில் அலர்ஜி, சன்பர்ன் போன்ற ஏதாவது அலர்ஜி, சிவப்புத்தன்மை, எரிச்சல், நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். இதோட வெட்சி பூக்களும் சேர்த்துக்கலாம். இதையே நம்ம ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம வெட்சி பூக்களும் மறிக்குழந்து இலைகளும் சேர்த்து தைலமாக காய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த தைலத்தை தலையில் தேய்ச்சி வாரம் ஒரு முறைன்னு நம்ம 3 வாரங்கள் குளிச்சுட்டு வரும்பொழுது, தலைக்கு குளிச்சுட்டு வரும்பொழுது டேண்ட்ரஃப் கம்மியாகும். டேண்ட்ரஃப்னால ஏற்படக்கூடிய நமைச்சல் குறையும். அதே போல் காயங்கள், சிறு சிறு சிராய்ப்பு காயங்களுக்கு நம்ம இதை மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். மறிக்குழந்து இலைகள், வெட்சி பூக்கள் நீர்ல இட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இந்த கஷாயத்தை 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு இருவேளையும் பருகிட்டு வரும்பொழுது 5 நாட்கள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், அதனால் உண்டாகக்கூடிய உடல் சோர்வு, நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். தேங்காய் எண்ணெய், மறிக்குழந்து இலை மற்றும் வெட்சி பூக்கள் சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது பொடுகுனால் ஏற்படக்கூடிய நமைச்சல் சரியாகும், பொடுகும் கண்ட்ரோல் ஆகும். இதே தைலத்தை நம்ம அலர்ஜிக்கான மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, நறுமணமுடைய மறுக்குழந்து ஒரு நல் மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். ENT என்று 3 எழுத்துகளிலே குறிப்பிடப்படுகின்ற நோய்கள், அதாவது காது, மூக்கு, தொண்டை, 3ஐ பற்றிய நோய்கள். இது சிறார்களுக்கும் பெரியவர்களுக்கும் வயது வித்தியாசம் பாராமல் வரக்கூடிய துன்பங்கள். மூக்கடைப்பு, மூக்கொழுக்கு, காதிலே சீழ் வருதல், ஒட்டைட்டிஸ் என்று சொல்லுகின்ற சீழ் வருவது, காது அடைப்பு, காது வலி, தொண்டை கம்மல், இருமல், இப்படிப்பட்ட நோய்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த பிளாடர் என்று சொல்லுகின்ற கால் பிளாடர், யூரினரி பிளாடர் என்று சொல்லுகின்ற அத்துணை பகுதியிலேயும் ஏற்படுகின்ற தொல்லைகள், இந்த ஸ்பாஸ்மோட்டிக் பெயின் என்று சொல்லுகின்ற வயிற்றை பற்றிய தொல்லைகள், உடலிலே ஏற்படுகின்ற வலிகள், த கிராம்ப்ஸ் என்று சொல்லுகின்ற யுட்டரின் கிராம்ப் என்கின்ற கருப்பையிலே ஏற்படுகின்ற பிடிப்பு, வலிப்பு, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த மறுக்குழந்து விளங்குகிறது. அதோடு கூட ஒரு கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே மறுக்குழந்து தீநீர் என்பது பால் பெருக்கியாக மாதருக்கு பயன் தருகிறது. எமெனகோக் என்கின்ற நிலையிலே மாத விலக்கை தூண்டக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் மறுக்குழந்து விளங்குகிறது. இப்படி இதயத்துக்கும் இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாக, பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய குருதி ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக மறுக்குழந்து விளங்கி இதய நாளங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து இதயத்துக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது. இந்த மறுக்குழந்தோடு வெட்சிப்பூ என்று சொல்லுகின்ற பிச்சிப்பூ என்று கூட சொல்லுவார்கள், இக்ஸோரியா காக்சினியா என்று. இந்த இக்ஸோரியா காக்சினியாவோடு மறுக்குழந்து சேர்த்து எண்ணெயில் இட்டு காய்ச்சி தடவுவதனாலே ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெறுகிறது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த வெட்சிப்பூவும் மறுக்குழந்தும் எண்ணெயிலே சேருகின்ற பொழுது தைல பதமாக நமக்கு பயன் தருகிறது. தலைக்கு தடவி வருவதனாலே பொடுகு என்பது நீங்கி போகிறது.
தலைமுடி கொட்டுவது குறைந்து தலைமுடி வளம் பெறுகிறது. தோல் நோய்களின் மேலே தடவுகின்ற பொழுது சொறி, சிரங்கு இவற்றை போக்க வல்லதாக விளங்குகிறது. இப்படி இந்த மணமுள்ள மறுக்குழுந்தும் நல்ல குணமுள்ள வெச்சிப்பூவும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.